ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிக் பாஸ் சீசன் 8ஓட அப்டேட். இது வதந்தியா இல்லை உண்மையா அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி தான் சீசன் அந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க வராக அவங்க வராகன்னு சொல்லி நம்மளை சூட்டை கிளப்பி விடுவாங்க. நம்மளும் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். பட் திடீர்னு பார்த்தா அவங்களும் வருவாங்க, இல்லை வராமல் போகலாம், அது வேறு விஷயம். பட் இப்போ ஒரு செம்ம ஒரு ஹாட் நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ளே இலசுகளை இறக்கி விடுவாங்க. அந்த இலசுகளை 4-5 பேர் பழகுவாங்க. பழகி ஒரு சில பேர் அண்ணன் தங்கச்சியாக போயிடுவாங்க. ஒரு சில பேர் லவ் ட்ராக்கை உருவாக்குவாங்க. பட் போன சீசனில் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களே உள்ளே இருக்கவங்களே ஒத்துக்கல, எங்களுக்கு லவ்லாம் செட் ஆகாதுங்க அப்படின்ட்டு மாதிரி போயிட்டாங்க. பட் இந்த வாட்டி போன வாட்டி மாதிரி லவ்வே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக லவ் ஜோடியே உள்ளே இறக்கலாம் அப்படின்னு இந்த பிக் பாஸ் டீம் முயற்சி பண்ணுறதா மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா எந்த ஜோடியை உள்ளே இறக்க போகிறாங்க அப்படின்னா சர்ச்சையான ஜோடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டிடிஎஃப் வாசன் கண்டிப்பாக யாராலும் மறக்க முடியாது. நிறைய சின்ன சின்ன பசங்களாம் சின்ன சைக்கிள் கூட ஒரு மண்டையில் ஒரு ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ட்ரு போகிறாங்க. அதுக்கு காரணம் இவர் தான். இவர் அந்த வீடியோஸ்லாம் போட்டு பைக் வீடியோஸ்லாம் போட்டு நிறைய இப்போ அந்த இளைஞர்களை அப்படியே கவர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சையில் மாட்டிக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கூட தான் நிறைய சர்ச்சையாக போயிட்டுருக்குது. அவர் எங்கே போனாலும் மாட்டிக்கிறாரு. பாவம் இப்போ அவரோட யூடியூப் சேனல் முடக்கிட்டாங்கன்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே நிறைய பிரச்சனைகள். இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணார், அதுலேயும் பிரச்சனை வந்துச்சு. அந்த மாதிரி அவரே கெஞ்சி ஏன் பையன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி சர்ச்சையில் இப்போ பயங்கரமான ஃபேமஸ் ஆகிட்டார், அது வேறு விஷயம். அதேமாதிரி மஞ்சள் வீரன் அப்படி ஒரு படத்தில் நடித்தார், அது வேறு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அவரும் அவருடைய காதலி, சொந்த காதலி அப்படி சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் தான் ஒன்றா நிறைய ஃபோட்டோஸ்லாம் விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் திருமணம் செய்ய போகிறாங்க போல இருக்குது. ஷாலின் ஜோயா அவங்களும் சர்ச்சைக்கு பேர் போனவங்க. நடுவில் நம்ம செஃப் தாமு அவங்க கூட கொஞ்சம் தகாத வார்த்தை பேசின மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டி கடைசியில் அவங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பொண்ணு அந்த மாதிரிலாம் பேசி நிறைய விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு தமிழ் ஒழுங்காக வராது, அதனால் அந்த வார்த்தையை விட்டாங்க. ஸோ அவங்களும் இவங்களும் 2 பேருமே சேர்ந்து பிக் பாஸ் சீசன் 8ல் ஒரு காதல் ஜோடியாக கிளம்புறங்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனா அண்ட் மணி நம்ம அப்படி தான் எதிர்பார்த்தோம். பட் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காதல் ஜோடி காதல் ஜோடி தானா அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு போயிட்டாங்க. பட் இவங்க உள்ளே வராங்க, இவங்களும் அந்த மாதிரி போவாங்களா இல்லை வெளியே வரும்போது கல்யாணம் மட்டும் தான் வெளியே வருவாங்களான்ற விஷயங்களும் தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், டிடிஎஃப் வாசன் அண்ட் ஷாலின் ஜோயா இவங்க 2 பேரும் உள்ளே வரப்போகிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. இது உண்மையாக இருக்கணுமா? இவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.